Hi viewers, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது crispy fried chicken பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா 2 லெக் பீஸு அப்புறம் விங்ஸை வந்து கட் பண்ணி இதை தான் நம்ம சிக்கன் லாலிபாப்னு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கொடுக்குறாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது மேலே இருக்கிறதுல மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கபாப் மசாலா. இது வந்து நீங்கள் உங்களுக்கு கபாப் மசாலா பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் கொஞ்சம் தேவையான அளவு. இதை வந்து லெமன் யூஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா உடம்பு ஹீட் ஆகாது. சிக்கன் சாப்பிட்டா ஹீட் ஆகும் ஆக்சுவலாக. ஆனால் இது லெமன் நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஹீட் ஆகாது பாடி. அப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும் லெமன் போட்டிங்கன்னா. கொஞ்சம் சால்ட், தேவையான சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு. நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். எதுக்குன்னா அது வந்து கிறிஸ்பினஸ் தரும். கிறிஸ்பினஸ்க்காக நான் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பட்டர் வந்து சாஃப்ட்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து லைம் கொஞ்சமாக ஜூஸ் பிழிஞ்சிடறேன் சாஃப்ட்னஸ்க்காக. உங்களுக்கு லைம் பிடிக்கலனா யூஸ் பண்ணாமல் கூட விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில்லி மசாலா, கபாப் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். சால்ட் வந்து உங்களுக்கு தெரியும் தேவையான அளவு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ்க்கு உள்ளே போகிற மாதிரி தான் மசாலாவை மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், இன்னும் ஓவர் கிறிஸ்பி ஆகிடும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறோம். இது அப்படியே மெல்ட் ஆகிடும். இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு ஆயில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு லைம் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து கர்ட் யூஸ் பண்ணலாம். கர்ட் யூஸ் பண்ணால் கூட சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல். இப்போ நான் பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து காஞ்சிட்ருக்கு. நம்ம இதில் ஊற வச்ச அந்த சிக்கனையும் லாலிபாப்பையும் போடலாம். போட்டு ஸ்லோ பண்ணிடணும். வெயிட் அன்டில் இட் ஃப்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்லோவிலே தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்லோவில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமை மாற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் இது வந்து இப்போ கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலராகவும் டர்ன் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம இப்போ பிளேட் பண்ண போகிறோம். ஃபைனல் ஸ்டேஜ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் வந்து இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து பிளேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலே இதை ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதால இது ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.